அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இன்னொரு ½ இன்ச்சில் வந்து இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இதில் வந்து கிளாத் நேர்த்து பேக் ஓப்பன் அப்படின்றதுனால பேக் வைக்கிறாங்க. அதனால வந்து நம்ம சைடில் ஓப்பன் சைடு வைக்கிறோம். உயரம் 16 இன்ச். ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் எடுக்கணும். அதே போல இந்த பக்கமும் சேம் அதே அளவு. ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு, அதுல பாதி 7. பேக் நெக் வந்து 12 இன்ச்சு கேட்டிருக்கான். 12 இன்ச்சு டேட் பண்றதுனால -1/4. எப்பவுமே வந்து 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு நாம மைனஸ் பண்ணுவோம். 9 இன்ச்சு வரைக்கும் ஸ்டாண்டர்டா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப 12 இன்ச்சு அப்படின்னும் போது 10, 11, 12, அதாவது 2.25, 2.5, 2.25. டோட்டலா வந்து 2.25 மைனஸ். மீதி இங்க இருக்கிறது நமக்கு வந்து எவ்வளவு பார்த்தோம்னா 1.5 இன்ச்சு ஷோல்டர் பிளஸ் 3/4 இன்ச்சு. சின்ன ஷோல்டர் வந்து 1.5 இன்ச்சு, ஸ்டிச்சிங்காக 3/4 இன்ச்சு. டோட்டலா 2.25 இன்ச்சு ஷோல்டர் வருது. டோட்டலாவே 4.25 இருக்கு. சின்ன கழுத்து வந்து அவங்க 2 இன்ச்சு தான் கேட்டாங்க, இருந்தாலும் 2.5 இன்ச்சு இருக்கு. 4.25. அதே போல இந்த இடத்துலயும் 4.25 ஆம்கோல் இறைக்கிறோம். ஆம்கோல் அளவு வந்து 15. இதுவே நமக்கு செஸ்ட் லைனாவும் இருக்கு. அப்பர் செஸ்ட் வந்து 34 அப்படின்னா 8.5 இன்ச். மேல 4.25 இருக்கு. ஒரு ½ இன்ச்சு சேர்த்து நம்ம 5.25 இது வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பிராட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கழுத்து நல்லா வரும். இந்த 2.5 இருக்கு. இந்த 2.5ன்றது 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 3.5 இன்ச்சு மாற்றலாம். கழுத்தினுடைய ஷேப் வந்து நல்லா டீப்பா வர்ற மாதிரி. ஷோல்டர் வந்து 2.25. அதே போல இந்த இடத்துல கரெக்டாவே 2.25 தான் இருக்கு. ஆம்கோல் வந்து 15, 15னா 7.25. இப்ப இந்த லெவல்ல வந்து நம்ம ஆம்கோல் வைக்கும் போது ஆம்கோல் ரவுண்ட் உட்காருமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 4.25 பாதி 2.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் ½ இன்ச் கீழே 4 இன்ச் கீழே. மேல ½ இன்ச் ஸ்டிச்சிங் வச்சுட்டு ஏழே முக்கால் இன்ச்சு கரெக்டா இருக்கு. இடுப்பளவு 29, 4வது ஒரு பாகம் 7.25 பிளஸ் டாட் பொடி.
எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு நம்ம காமனாக விடுற மாதிரி 1.5 இன்ச் எப்பவுமே நம்ம 1.5 இன்ச் விடுவோம். அந்த 1.5 இன்ச் இன்னைக்கு நம்ம அப்படியே மாற்றேன். இடுப்பளவு 8.25 டோட்டல் 7.25 இடுப்பளவு 1 இன்ச்சு டாட். இது அப்படியே 2ஆக மடிச்சோம்னா இந்த இடத்துக்கு வருது. பட் ஷோல் இந்த ஆம்பால் கிட்ட நம்ம வந்து கிராஸ் பேக் கொடுத்ததுனால 2.25 இதுல சென்டர்ல வந்து என்ன வருது செக் பண்ணிக்கலாம். 4 இன்ச் இருக்கு. அதே 4 இன்ச் கரெக்டா இருக்கிறதுனால டாட் பாயிண்ட் நம்ம இந்த இப்போ மிடில் செஸ்ட் இவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 35. ஸோ இப்போ மிடில் செஸ்ட்டை விட இவங்களுக்கு வந்து நெக் டீப்பா இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. சாதாரண ஒரு 3 இன்ச் டாட் பிடிச்சாவே போதுமா. அதே நேரத்துல இப்ப டீ பண்றதுனால நம்ம இங்க இவங்களுக்கு அளவு செக் பண்ணி பகைக்காக நம்ம காலத்து கிடையாது. மிடில் செஸ்ட் 8.25 வேணும். 8.25 தான் இருக்கு. மீதி இருக்கிறத பேக் செஸ்ட்ல ஃப்ரண்ட் செஸ்ட்ல எடுத்துக்கலாம். கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது 25. ஸோ ஃப்ரண்ட் எப்பவுமே நம்ம வந்து ஓப்பன் ஃபிட்ல வைக்குவோம். இது பேக் ஓப்பன் அப்படிங்கிறனால இப்போ நம்ம சைட்ல வந்து நம்ம மடிப்புல போறோம். மடிப்புல போட்டு அதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் நான் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸ் மார்க் பண்றதுக்கு இதே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருவோம். நீங்க என்ன பண்றோம்னா நம்ம இந்த ஓட் பாட்டி மார்க் பண்ணிக்கிறதே வெளியே தள்ளி வச்சு எப்பவும் போல நம்ம வந்து பேக் பீஸ் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் கழுத்து நாம்கோள் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பின்கழுத்து பேக்ல நம்ம நெக் எப்படி வச்சிருக்கோமோ அதே போல ஃப்ரண்ட்ல எடுத்தா மட்டும்தான் அமைப்பா உட்காரும்.
அவங்க ஃப்ரண்ட் நெக் வந்து 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 8 கால் இன்ச்சு மைனஸ் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். கழுத்து நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ டோட்டல் ஹைட் வந்து அவங்க 16 இன்ச்சு ஹைட்டு, பேக் இந்த ஹைட்டு. இது மேல வந்து நெக்கல் பாயிண்ட் ஹைட் வந்து அப்பர் பாயிண்ட் வந்து அவங்க 12.75 சொல்லியிருக்கிறாங்க. அதுல இருந்து இந்த டாக்டருடைய ஹைட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, மிடில் செஸ்ட் வந்து 35 டிவைடட் பை 3 அப்படின்னா 2.9 வருது. அது ஒரு பாயிண்ட் சேர்த்து 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மிடில் செஸ்ட் 35 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.75. பேக் பீஸுடைய அளவு வந்து இதுல நம்ம வந்து 3/4 இன்ச்சு எப்பவுமே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இல்லைங்களா, அதை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நெக்கு வந்து டீப்பா இருக்கு. ஸோ அதுக்கு மேல நம்ம லூஸ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து ஷோல்டர் நிற்காது. ஸோ பேக்ல வந்து 1/2 இன்ச் பேலன்ஸ் இருக்கு. இந்த 1/2 இன்ச் பேலன்ஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இங்க 2 ஆம்கோல் மேல ஷோல்டர் கழிச்சிட்டு செகண்ட் கழிச்சிட்டு 7.75 வந்து ஆம்கோல் ரவுண்டு பிளஸ் 1/2 இன்ச் டாட். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸ்டிச்சிங்காக நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு. அதே போல மிடில் செஸ்ட் டிவைட் பை 10, 35 10 டிவைட் பண்ணோம்னா 3.5 3 இன்ச்சு. அந்த பாயிண்ட் நம்ம அப்படியே விட மார்க் பண்ணிக்கலாம். அதே போல 35 டிவைட் பை 13, 35 13 டிவைட் பண்ணோம்னா 2.6 வருது. இப்போ 1.25 பாயிண்ட் 1 1.25 பாயிண்ட் 1. இப்போ இந்த மாதிரி நம்ம டாட் பாயிண்ட்டை நம்ம பிரிச்சிங்க. இப்போ இந்த டார்க்குடைய ஹைட்டு 3 இன்ச் இருக்கு. இதுல நம்ம 2 பிரிச்சு சென்டர் எடுத்தோம்னா இது அண்டர் பஸ்ட் 1.5 இன்ச். அதே போல இந்த பக்கமும் 1.5 இன்ச். மேல டோட்டலா வந்து 16.25 இருக்கு. இந்த 16.25 அப்படியே திருப்பி இந்த பக்கம் எடுத்தோம்னா ஹைட் எவ்வளவு வருதோ அதே ஹைட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். டாக்டர் பாயிண்ட் ஹைட் வந்து 3 இன்ச்சு. அதே போல இந்த பக்கமும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்வோம், சரி விழுப்புரம் வந்து 29 4 பிரச்சனைனா 7.25 இன்ச்சு வரணும். 5 இன்ச்சு இருக்குதுல 5 போக 4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 4 இன்ச்சு வேணும்னா இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு 7.25 கரெக்டாக வரும். அடுத்தது இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம டாட் பாயிண்ட் ஆம்கோல் டாட் பாயிண்ட் மார்க் பண்ணோம். இங்கிருந்து எடுத்துக்கோங்க 1/2 இன்ச்சு டாட் வச்சுக்கிறோம். அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ கழுத்துக்கும் அண்டர் பஸ்ட் நடுவுல இங்க ஒரு டாட்டு, எடுத்தோம்னா நம்ம கரெக்டா வந்துடும். ஸோ டாட் பாயிண்ட் வந்து நம்ம நெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதாங்க. இப்போ கட் பண்ணும்போது நமக்கு மினிமம் வந்து நல்லா ஹைட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த வந்து 1.25 இன்ச்சு பட்டி வர மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு 3 இன்ச்சு பட்டி வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நம்ம தேவைக்கு தான் நம்ம எடுக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம்.
ஓகேவா, கட் பண்ணி எடுத்துருந்தோம். மறுபடியும் சொல்றேன், இது பேக் ஓப்பன். அதனால ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அப்படியே மடிப்பு பாகமா வச்சு நம்ம கட்டிங் பண்ணிடுவோம். அவங்க இருக்கிற ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பிளவுஸ் பண்ணி பாடி ஸ்ட்ரக்சர் இல்லை, அதனால இது இவ்வளவு ஹைட்டா இருக்கு. இப்போ அவங்க போய் பட்டி எடுக்கணும். பட்டி எடுக்கும்போது சொல்றோம், நாற்பது அதை கரெக்டா வச்சுட்டு இந்த மாதிரி நாம மார்க் பண்ணிக்கணும். இந்த டாட் பிடிச்சோம்னா பிளஸ் ½ இன்ச் மேல். இந்த டாட்னுடைய அகலம் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 இன்ச் இருக்கு. 2 இன்ச் மார்க். இந்த சைடுல வந்து 2.25 இன்ச் இருக்கு. இந்த சைடு சேம் 2.25 இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த இதே பிளவுஸுக்கு வந்து நான் இன்னொரு கட்டிங் போடுறேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டிங். ஒரே அளவுக்கு நார்மல் கட்டிங்கும் பிரின்சஸ் போட்டா எப்படி இருக்குன்றது தான் இந்த பிளவுஸினுடைய முக்கியத்துவம். பாருங்க, சைடு நம்ம எவ்வளவு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். இடுப்பளவு 7.25. இந்த சைடுல வந்து அவங்க டாட் பாயிண்ட் 2 இன்ச்சு வச்சிருக்காங்க. 2.25 பிளஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு, 3 இன்ச். இந்த சைடும் 2.25 பிளஸ் வந்து 3/4 இன்ச்சு அப்படின்னு 3 இன்ச்சு. இது வந்து 2.25. இந்த மாதிரி சிம்பிளா நம்ம வந்து பட்டியை எடுத்து எடுத்துக்கலாம். கிராஸ் கட் எப்படி எடுக்கிறதுன்றது கூட நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். இதுல புரியலன்னா நீங்க அதுல கூட நீங்க செக் பண்ணிப்பாங்க. ஸோ இது நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணல, ஏன்னா இப்போ டைரக்டா வந்து நான் பிரின்சஸ் கட் போடுறேன். இது மட்டுமே எனக்கு போதும், எனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறவங்க அடுத்த கட்டிங் பார்க்க வேணாம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்த கட்டிங்கை பாருங்க. ஸோ பேக் ஓப்பன் ஆகிறதால இதுக்கும் நான் பேக் ஓப்பனே பிரின்சஸ் கட் போடுறேன். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் ஆனதான் ஒர்க் பண்ணி பாயிண்ட் வந்து நான் வெளியே வச்சுட்டேன். ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம்.
இது அப்படியே வந்து ஆம்கோல், கழுத்து வந்து இந்த நார்மல் பிளவுஸ்ல நம்ம என்னென்ன பண்ணோமோ அது எல்லாமே இதில் பண்ணுவோம். ஃப்ரண்ட் நெக் வந்து மேலே 16 கழிச்சிட்டு 8 இன்ச்சு 4 இன்ச்சு மேலே. நெக் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து அவங்க டார்க் சென்டர் பாயிண்ட் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து 12.25 வச்சுருக்காங்க. அந்த 12.25 அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ டாட் பாயிண்ட் வந்து 2.9 3 இன்ச்சு நம்ம போயிடும். 35 டிவைடட் பை 10 அப்படின்னா 3 இன்ச்சு. இங்க எடுக்கும்போது 3/4 இன்ச்சு மைனஸ், அப்போ 2 இன்ச்சு. மிடில் செஸ்ட் 8.25. லெஃப்ட் வந்து காமனா நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்பர் செஸ்ட் 8.5 பிளஸ் 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இது அப்படியே வந்து நீங்க வைக்கணும். ஸோ இடுப்பளவு 2.25. அந்த 2.25 அப்படியே எடுத்துங்க. 7.25 லெஃப்ட் வந்து ஒரு 1/2 இன்ச். 3.5 அந்த 3 நம்ம அப்படியே இந்த பக்கம் தள்ளிட்டு 8.25 பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச். இங்கிருந்து 2 இன்ச் ஸ்டாண்டர்ட். இந்த டாட் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் ஸ்டாண்டர்ட். அப்போ இப்படி வச்சுட்டு நம்ம கரெக்டா இந்த பாயிண்ட், இந்த 1/2 இன்ச்சையும் இந்த சென்டர் பாயிண்டையும் இந்த பிரின்சஸ் ஷேப்பையும் கரெக்டா வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஷேப் தெரியணும். அப்படி வச்சு பார்த்தோம்னா அழகா இந்த இது நமக்கு கிடைச்சிது. இங்கிருந்து ஃப்ரண்ட் ஷேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளவுஸுக்கெல்லாம் நீங்க பிரின்சஸ் ஷேப் எடுக்கும்போது அழகா ஷேப் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ல தான் போய் கொடுக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி லைட்டா நீங்க, ஏன்னா இது லாங் ப்ளவுஸ் பண்றதுனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நீங்க இப்போ இந்த இடத்துல எடுக்கும்போது 1/4 இன்ச்சு மேல வர்ற மாதிரி நம்ம இது எடுத்து இந்த பக்கம் போட்டுருங்க. அதை எடுத்து அந்த பக்கம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 5.25 இருக்கு. இந்த 5.25 போக மீதி 7.25 நமக்கு கரெக்டாக இருக்கு. அது பேக் கொடுத்தோம்னா நம்ம கரெக்டாக வரும். அடுத்தது இது பட்டி வச்சுட்டு தான் 3 இன்ச்சு இருக்கு. இங்க வந்து நீங்க என்ன அளவு இருக்குதோ அதை பார்த்துக்கோங்க. கரெக்டா 4.25. இங்கிருந்து அதே மாதிரி 4.25. அண்டர் பஸ் 3ல பாதி 1.5, இந்த 1.5
இப்போ பேக் பீஸை வச்சு நம்ம இதுலயும் நமக்கு செட் பண்ணி இந்த பட்டி வந்து பெருசா வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி சேம் பட்டி நமக்கு அதே ஏற்கனவே நம்ம கட் பண்ண பட்டி நம்ம யூஸ் பண்ணி ஓகேவா. இப்போ இந்த மாதிரி நாம சூப்பர் அவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கட்டிங் தாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற ஹைட்டுக்கு வந்து அந்த பிளவுஸ் கட் பண்ணா அப்படிங்க கட் பண்ணிட்டு பெரிய விஷயம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபருடைய அளவு தான். நான் சார்ட்ல போடலன்னா சார்ட் வந்து இந்த ஹைட்டு இல்லை. ஸோ அதுக்காக நான் கிளாத்தே வந்து கிளாத்லேயே போட்டேன். ஸோ நீங்களும் பாருங்க, ஒருவேளை இந்த மாதிரி ஹைட்டா இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கட்டிங்கை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணிக்கிற பட்டி வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கூட நம்ம வந்து கட்டிங் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களும் இதை பண்ணி பாருங்க. ஒரே கட்டிங்கில் நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்ப்ரெட் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து கற்றுக்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி தான்.